அவளுக்கு வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 பேதுரு 2:16. தன்னுடைய அக்கிரமத்திற்கும் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் குறித்து பேசி தீர்க்கதரிசியை மதிக்கட்டி தடுத்தது. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, மாறிடாத நல்ல மகாநேசரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கத்தாவே, நீங்கள் கொடுத்த அந்த வாரத்தின் முதல் நாளில் கத்தரை பணிந்து கொள்ள கிருபை செய்த ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீ பேசுகிற வேலையில் வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசும், கர்த்தர் இடைப்படும். கடிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை நாங்கள் இந்த 4வது வாரம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையில் ஆண்டவரே, நாங்கள் கவனித்து நடக்கிற பொழுது கனம் உண்டு. அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொரு நாள் நீர் வழிநடத்தி வருகிறீர். உதாரணங்களையும் சொல்லி வருகிறீர், ஜாக்கிரதையும் நீர் எச்சரித்து வருகிறீர், சொல்லி வருகிறீர். தொடர்ந்து கத்தை இந்த நாளிகளோடு பேசும். ஆண்டவரே, கவனித்து நடந்தால் விவேகிகளாக நாங்கள் இருப்போம். ஆண்டவரே, கவனமாக நடக்க உதவி செய்யும், கனமடை உதவி செய்யும். வார்த்தை கேட்குற பிள்ளைகள், வார்த்தை சொல்கிற அடிமை பலப்படுத்தும். இந்த வார்த்தை புறப்பட்டு செல்கிற இடமெல்லாம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சமுதிரம் காத்திருக்கிற அண்டை பிள்ளைகள், இந்த நாளில் கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிற காரியம் இந்த 4வது முறையாக கடிந்து கொள்ளுதலை குறித்து கர்த்தர் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். இதனால் நீதிமொழியில் 15:5 வாசித்தோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது 2வது பகுதியை சத்தம் வாசிங்க. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. இப்போ ரைமிங்காக ஒரு வார்த்தை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்காதவனோ, சொல்லுங்க, அதாவது ரைமிங்காக சொல்லணும்னு சொன்னேன். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்காதவனோ துரோகி. அல்லேலூயா. கடினமாக இருக்குது இந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையில் தான் நமக்கு ஜாக்கிரதை, எச்சரிப்பு இருக்கு. திரும்பி இந்த வார்த்தை சொல்லி பாருங்க. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்காதவனோ துரோகி. ஆண்டவர் எத்தனை முறை நம்மகிட்ட வந்து இதை செய்யின்னு நான் செய்கிறது கிடையாது, இதை செய்யாதுன்னு அதை செய்கிறது. அப்போது கவனிக்கிறதே கிடையாது. இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த கடிந்து கொள்ளுதல் யாருக்கு வருது? முதல்ல நேசிக்கிறவர்களுக்கு. யார் நேசிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த கடிந்து கொள்ளுதல். உலகத்தாருக்கு இது கிடையவே கிடையாது. ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்னன்னு சொல்லுவாரா? அல்லது ஊரில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் தாம்பிள்ளை மாதிரி போகிற பக்கத்தில் அறிவுரை சொல்லுவார்? அப்பா இல்லை. எந்த பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ, தான் பெற்ற பிள்ளைகளை எந்த பிள்ளைகளை அவர்களுக்கு தான் கடிந்து கொள்ளுதல் தவறி நடக்கிற பொழுது. அல்லேலூயா. இந்த கடிந்து கொள்ளுதலை கவனிக்காத பிள்ளைகள், இவங்க கவனிக்காமல் போனதுனால அப்பாவுடைய கட்டளைகள் பிரமாணங்களை, அவங்களுடைய அன்பின் காரியங்களை கவனிக்காதனால அவங்க அப்பாவுக்கு அல்லது தேவனுக்கு என்ன செய்றாங்க? துரோகம் பண்ணுறாங்க. மாறி நடக்கிறனால, விகாரம் நடக்கிறனால துரோகம் பண்ணுறாங்க. அதனால அந்த வார்த்தையை நம்ம ஆரம்பத்தில் ரைமிங்காகவும் சொன்னோம். அது உண்மையும் அதான் நடக்குது.
அதுக்கு தான் நம்ம 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசித்தோம். அந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லுது? பிழையாமை குறித்து சொல்லுது. இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்போது இந்த பிழையாமை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும், இந்த பிழையாமை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும், இந்த நாளில் இந்த பிழையாம் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிழையாம் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத பார்க்குற பொழுது 15ஆம் வசனம் சொல்லுது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். இந்த பிழையாம் எதை விரும்பினானா? அநீதத்தின் கூலியை விரும்பினவன். பிழையாம் எப்படிப்பட்டவன்? நியாயமாக சம்பாதிக்கிற விட அவன் அநியாயத்தின் கூலி விரும்பினான். பிழையாம் போல வேதத்தில் தேவனோடு நெருக்கமுடைய ஒரு மனுஷன் யாரும் கிடையாது. பிழையாம் வீட்டுக்கு யார் வந்தாலும் தேவன் வந்து கேட்பார், யாருக்கும் வந்திருக்கா அவன் வீட்டுக்கு அப்படின்னு கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் பிழையாமுக்கும் கர்த்தருக்கும். ஹல்லேலூயா. பிழையாமுக்கு நெருக்கம், பிழையாமுக்கும் தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்துச்சு. என்ன நாளும் தேவன்கிட்ட கேட்டு செய்வான். இவன் யாருனாலும் ஆசிரிச்சா ஆசிரிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, யாராவது பார்த்து இவன் சபிச்சிட்டாலும் சபிக்கப்பட்டவங்களாக இருப்பான். அப்பேற்பட்ட பவர்ஃபுல் ப்ராஃபட், ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட மனுஷன் அவன் வாழ்க்கையில் அவனை பற்றி புதிய ஏற்பாட்டு வேலை சொல்லுது, அநீதத்தின் கூலியை விரும்பினவன். இன்றைக்கும் நாளைக்கு என்னைக்குனாலும் சரி, இந்த படிக்கிற பிள்ளைகள் நான் திரும்ப சொல்லுவேன், இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த வேலைனாலும் சரி, அந்த வேலையில் கிடக்கிற நியாயமான பணத்தை, வருமானத்தை, சம்பளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயமாக எதையும் வாங்கிறாதீங்க. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கு உதவாது. அநியாயமாய் ஆஸ்தியை சேர்த்தா அது சாக போகிறவங்க கொடுக்குற மூச்சு போல இருக்குமா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் லஞ்சம் வாங்கிறாதீங்க. அநியாயத்தில் சம்பாரித்து அநியாயத்தின் திறமைகளால் வீட்டை நிரப்பிடாதீங்க. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இப்போ இவன் அநியாயத்தின் கூலியை விரும்பினவன். அடுத்து இவனை பற்றி யூதாவின் புஸ்தகம் கொஞ்சம் திருப்பிக்கங்க. யூதாவின் புஸ்தகம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஐயோ நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடி. பிழையாம் என்ன செஞ்சானா? வஞ்சகம் பண்ணானா. 3 பேரை பற்றி சொல்கிறப்ப நடுவில் அந்த பிழையாம் பற்றி யூதா சொல்கிறார். பிழையாம் என்ன செஞ்சாரா? கூலிக்காக வஞ்சகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூலிக்காக உழைக்கணும். சாயந்தரம் வரைக்கும் உழைச்சா கூலி. ஆனால் இந்த பிழையாம் நினைச்சிட்டான். பசங்க என்ன சொல்லுது? வஞ்சகத்தில் கூலி வாங்கிட்டான். இவன் என்ன வஞ்சகம் செஞ்சான் அதையும் பார்த்துரும்ல. பழைய ஏற்பாட்டில் இவன் செஞ்ச வஞ்சகத்தை வெளிப்படையாக லைட்டாக சொல்லியிருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக போட்டு உடைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குறை உண்டு. பிழையாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிழையாம் தேவனுடைய மனுஷன். ஆனால் அவன் கடைசி போதனை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 14ஆம் வசனம் சொல்லப்படுது, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரருக்குண்டாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாம். இந்த போதனை செய்த பிழையாம் எதை போதனை செஞ்சுட்டான்? சிலைகளுக்கு போடுற சாப்பாடை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாப்பிட வச்சிரு. அவங்க சாதாரணமாக சாப்பிட வரமாட்டாங்க. ஆனால் இன்னொரு காரியம் செய். பெண் பிள்ளைகளை நல்ல வாலிய பையங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்டுரு. இந்த பெண் பிள்ளைகள் இந்த வாலிய பிள்ளைகளை எப்படியாவது மயக்கி நிச்சிருவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு
அவங்க வந்த மாத்திரத்தில் விக்கிரங்களுக்கு படைச்சதை சாப்பிட சொன்னால் பெண் பிள்ளைகள் பேச்சு கேட்டு இந்த வாலிப்பையன் என்ன செய்வாங்க? சாப்பிட்ருவாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இந்த வாலி பிராயம் என்பது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காலங்கள். எப்போ பிசாசு யாரை தட்டி விடுவான்னு சொல்லி தெரியாது. அதனால இந்த வாலி பிராயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பிள்ளையாம் செஞ்ச போதனை என்னது? விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்க வைக்கணும். இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் டைரக்ட் நினைச்சுவாங்க வந்து புசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கற்பனை இருக்கு பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம். இதனால சுற்றி வளைச்சி நினைச்சான் பெண் பிள்ளைகளை அனுப்பிச்சு வாலிபர்களை மயக்கி அவங்கள கொண்டு வந்து விக்கிரக சாப்பிட்ற ரெண்டு ஒரே டயத்தில் ரெண்டு பாவத்தை செய்ய வச்சவன் தான் இந்த பிள்ளையாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளையாமின் போதனை பப்ளிக்காக தெரியாது நமக்கு. இது வஞ்சகம். இது அநீதித்தின் கூலியை பெற்றுக்கொண்ட அந்த அநியாயம் செய்கிற அந்த பிள்ளையாமுடைய வஞ்சகம். இதை நம்ம ஜாக்கிரதையாக வாழ்ந்து தான் நம்ம நினைச்சோம்னா தேவ சமூகத்தில் தப்பித்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட வஞ்சக காரியங்கள் நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 24,000 பேருக்கு மேலே என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை. தேவ ஜனமே எச்சரிப்பு. நம்ம வாசித்த 16 வசனம் 2 பேதுரு 2:16 சொல்லுது, அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் பேச நினச்சிட்டார்னா காக்கையை கொண்டு பேசுவார், கழுதையை கொண்டு பேசுவார். அல்லேலூயா. அவர் கொடுக்க நினச்சிட்டார்னா மீன் வாயிலிருந்து கொடுக்க செய்வார். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட தேவன், எப்படியாவது நினைச்சதுன்னா கொடுத்துருவார். இப்போ இந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு பாலாக் ராஜா, மோவாப் தேசத்தின் பாலாக் ராஜா அனுப்பிச்சு விட்ட சில அம்பாசிடர்ஸ் தூதுவர்கள் வர்றாங்க. ஏன்னா அந்த பாலாக் ராஜா பயந்து போயிட்டான். இவங்க செங்கடலை பிளந்து ஆண்டவர் கொண்டு வந்த ஜனம் வர்ற வழியில் வேற பெரிய பெரிய ராஜாக்களை வரைஞ்சிட்டாங்க. கொன்று குவிச்சு ராட்சஸரில் கொன்று குவிச்சு அந்த தேசத்தை வேறு சுதந்திரிச்சுட்டு இப்போ தான் பக்கத்து தேசம் வந்துட்டாங்க. அதனால பயந்து போய் இவங்கள்ட்ட நம்ம மீள முடியாது, இவங்களை தந்திரத்தினால தான் அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போட்டால் பிள்ளையாம் வந்து சாபம் போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி சாபம் போட்டுக்காண்டி பிள்ளையாம் கூப்பிட விடுறான். பிள்ளையாம் வீட்டுக்கு தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து கேட்குறார், உன் வீட்டுக்கு வந்திருக்கு யார், எதுக்கு வந்தாங்க? ஏதோ ஒரு ஜனம் வந்திருக்குதான், அந்த ஜனத்தை அவனால் வெல்ல முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால என்னை கூப்பிட்டு அவங்கள சபிக்கிறக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? 12 வசனம் 22:12 நீ அவர்களோட போக வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. போக வேண்டாம், சபிக்க வேண்டாம். நல்லா கவனிச்சு கேளுங்க. திரும்பி ஏன் போனா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா போனான். 2வது தடவை ஆண்டவர் வந்து உன் வீட்டுக்கு வந்திருக்க யாருன்னு கேட்கவே இல்லை. உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா, அவங்களோட நீ என்ன செஞ்சிரு, போயிரு. ஏன்னு சொன்னால் இவன் என்ன செஞ்சிருக்கணும்? 2வது முறை வந்த மாத்திரத்தில் ஏற்கனவே சொன்னதான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் 23வது இடத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா, என்னாமத்தின் புஸ்தகம் 23வது இடத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதனும் அல்ல. 19வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். இது யார் சொன்னது? இதே பிள்ளையாம் தான் சொல்றான். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இவன் வாயிலிருந்து வார்த்தை சொல்றான். அப்ப இவனுக்கு இந்த அறிவு எப்ப இல்லை? 22ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பாலாக்கு நினைச்சான். கனவான்கள்
அதே கனவான்கள் அனுப்புகிறான். அவங்க பிள்ளையாவிடத்தில் வந்து சிப்போனுக்கு மனை பாலக்கு எங்களை அனுப்பி நீர் எங்களை என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வது எல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 12ஆம் வசனத்தில் போக வேண்டாம், சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் சொன்ன தேவன் அதில் நிலைச்சிருப்பாரா நிலைச்சிருக்க மாட்டாரா? நிலைச்சிருப்பார். திரும்பவும் அனுப்புகிறான், மிகவும் அதிக பிரபுக்கள் அனுப்புகிறான், மிகவும் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சு பாருங்க. சொன்ன மாத்திரத்தில் நம்ம தமிழ் அப்படி சொல்லுவாங்க, அவனுக்கு குளிர் போட்டு ஆட்டுது. ஐயோ எவ்வளவு பணம், எவ்வளவு பணம், வந்திருக்கிற பிரபுக்கள் பார்த்தாவே அவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்காங்க. அப்போ எவ்வளவு நீ கனம் பண்ணுவாங்க, எவ்வளவு எனக்கு கொடுப்பாங்க. தேவ சொல் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வாசம் சொல்லுது, நம்ம 23:19 வாசித்தோம், அவர் போய் சொல்லவே மாட்டார், மனம் மாறவே மாட்டார். அல்லேலூயா. தேவ சமுத்திரம் அநேக நேரங்களில் இது வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆனால் திரும்பி 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 தேவ சித்தம் இல்லாத கேட்டு பெற்றுக்கொண்டோம்னா பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறோம். ஆண்டு சமுதிரம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இவன் போனான், ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதம் தான் சொன்னான். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் 22:12 சொல்லிட்டார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சபிக்க வேணான்ட்டார். அப்போ இவங்களை சபிக்கவே முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். நடந்தது என்ன? 24ஆம் அதிகாரத்துக்கும் 25ஆம் அதிகாரத்துக்கும் இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 25ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25ஆம் வருஷத்தில் என்ன செஞ்சான்? முதல்ல 24-25 சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். அதோட வசனம் முடியுது, அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, இந்த இஸ்ரவேலர்கள் நினைச்சிட்டாங்க மோவாபிய பெண்களோட தாறுமாறா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது காரணம் என்ன? அதாங்க நம்ம வாசித்த 2:14 வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டு வெளிப்படையாக சொல்கிறார். போகும்போது சும்மா போகாமல் இவ்வளோ தூரம் வந்தனே, மிகவும் கண்ணமன்னு சொன்னையே, ஆனால் இவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. கவனமாக கேளுங்க, இவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, இவங்களை சபிக்கவே முடியாது. ஆனால் ஒரு தந்திரம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இவங்களை நாம் அடிக்க முடியாது. தேவஜனமே எச்சரிக்கை, தேவன் அடித்தார்னு வச்சுங்க, இவங்க அடிபத்து சாவாங்க, அடிபத்து கிடப்பாங்க. அதனால நீயும் நானும் இவங்களை அடிக்கிற விட்டுருவோம், அடிக்க வேணாம். இவங்களை அடிக்கத்தானே செய்யணும். இப்போ நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன் கேளு. உன்னுடைய பெண் பிள்ளைகளை அவங்களோட ஆண் பிள்ளைகிட்ட அனுப்பிச்சி விட்டுரு, தாழமாற நடக்கும். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பாங்க. அப்புறம் நான் நீ இல்லை, கத்தி எடுக்க வேண்டாம், தேவனே அடிப்பார். தேவனுடைய மனநிலைமை புரிந்து அதை தாறுமாறுக்கு பயன்படுத்தின ஒரு பொல்லாத தீர்க்கதரிசி பிள்ளையாம் தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். இவனை கர்த்தர் முதல்ல போவான்னு சொன்னார். இவன் ஒரு விஷயம் என்ன கேட்டுக்கணும், திரும்பி வந்த மாத்திரம் போட்டார். ஏன்னா தன்னுடைய மகிமையை, தன்னுடைய வல்லமையை கர்த்தர் விளங்க செய்ய முடியாது போச்சுட்டார். ஏன்னா வசனம் சொல்லுது, 23ஆம் அதிகாரம் 9ஆம் புஸ்தகம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, உபாகமம் சித்தம் இல்லாமல் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். இது யோசுவாவும் 24:9-10 சொல்வார். யோசுவாவும் புஸ்தகம் 9:9 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையாம் கொண்டு
சபிக்கிறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அதனால கர்த்தர் வச்சுட்டானா ஆசீர்வதிச்சிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிழையாமனுடைய தந்திரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி முழுக்க முழுக்க பிசாசுடைய சொல்லு கேட்டு நீ இப்போ வாங்க வந்துட்ட, இவ்வளோ தூரம் வந்தவன் வாங்காமல் போயிடாத, எப்படியாவது கை நிறைய நினச்சி வாங்கிட்டு போ. அப்போது வாங்குற போது சொல்கிறான், நீ இவங்க வேசித்தனத்துக்கும் விக்கிரகத்துக்கும் உள்ளாகும்படி செஞ்சிரு, ஆட்டோமேட்டிக்காக இவங்க அடிபட்டுருவாங்க, நீ ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தோற்றே போயிடுவாங்க, வெற்றி உனக்கு தான் சொல்லிட்டு அமேசான் போயிட்டான். தேவ சொல்ல காத்திருக்க தேவப்பிள்ளையிலே வசனம் என்ன சொல்லுன்னா, புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். இவன் ஆக்சுவலாக பொண்ணும் பொருளும் வாங்கினான், கிடச்சிச்சு, அநீதத்தின் கூலி சம்பாரிச்சிட்டான், கூலி வாங்கிட்டான். ஆனால் தரித்திரத்தையும் அவமானத்தையும் அடைவான வார்த்தையின்படி இவன் ஒரு நாள் விரும்பினான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறா பாருங்க, 23ஆம் அதிகாரம், நீதிமான் மரிப்பது போல், 10ஆம் வசனத்தில் நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். இவனுடைய விருப்பம், அவனுடைய வாஞ்ச நீதிமான் போல இருக்கணும். ஆனால் 31ஆம் அதிகாரத்தில், இதே 8ஆம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இவனுடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவுனீங்கன்னா பரிதாபத்திற்குரிய முடிவாகி போயிடுச்சு. இவன் ஒருத்தரை பார்த்து கர்த்தரை ஆசீர்வதிப்பானா கர்த்தரை ஆசீர்வதிச்சிருவார், இவன் ஒருத்தரை பார்த்து கர்த்தரை சபிப்பார்னு சொன்னால் சபிச்சிருவார். அப்படி பிழையாமுக்கும் கர்த்தருக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இப்போ நடந்தது என்ன, இவன் வாழ்க்கைக்கு, இவன் எதிர்காலத்துக்கு இவன் தீர்மானிச்சிருந்த தீர்மானம் நடக்கவே இல்லை. காரணம் அநீதத்தின் கூலி, புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் போகிற வழியில் கர்த்தர் மறித்து நின்று 3 முறை ஆண்டவர் அவன் மறிக்கிறார். அடுத்து 3ஆவது முறை கழுதையுடைய வாயை திறந்து கழுதை பேசி தீர்க்கதரிசி மதியினத்தை சுட்டி காட்டியது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசி மதியினத்தை தடுத்தது. பாருங்க, தேவசமர் காத்திரு தேவ பிள்ளைங்க, இந்த மனுஷன் இப்பயாவது புத்தி வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவரே நீங்கள் போக சொல்கிறீங்க, நான் போயிட்டேன், நீங்கள் செய்ய சொன்னீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தாச்சு, ஒழுக்கமாக நினைச்சிருக்கணுமே, ஒழுக்கமாக நினைச்சிருக்கணும், வீட்டுக்கு வந்திருக்கணும், 2வது தடவை போகவே விடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், போன்னு சொல்லிட்டாரு, தம்முடைய வல்லமை விளங்கப்படும், போய் வல்லமை மட்டும் விளங்க பண்ணி நினைச்சிருக்கணும், வந்திருக்கணும். ஆனால் இவனுடைய இருதயம், இவ்வளவு தூரம் வந்துட்டுமே, கூலி வாங்காமல் போகிறோமே, இப்போ கூலி அநியாயத்தின் கூலி வாங்கினதுனால வேதம் சொல்லுது, கடிந்து கொள்ளலை கவனித்து நடக்காதனால புத்திமதி ஏற்றுக்கொள்ள லட்சை அடைவான். அல்லேலூயா. அப்போ நம்ம வாசித்த வசனம் நீதிமொழி 15:5 சொல்லுது, கடிந்து கொள்ளலை கவனித்து நடக்கிற விவேகி இந்த பிழையாம் கவனித்து நடக்காதனால தேவனுக்கு துரோகம் செஞ்ச துரோகி. அதனால தான் இவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை வாங்கிட்டான், சபிக்க போனா ஆனால் ஆசீர்வாதம் கொடுத்துட்டான். ஆனால் இவன் சாபத்தை வாங்கிட்டான். இப்போ சாபத்தின் பிள்ளைகள் இவன் அநியாயத்தின் கூலி வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சிருந்தாலும் கூட அந்த அநியாயத்தின் கூலியை பிள்ளைகள் சாப்பிடும் போது சாபத்தின் சாப்பாடு அது எப்படித்தான் இருக்கும், சபிக்கப்பட்டதாக இருக்கும், தரித்திரம் தான் வரும், லட்சியம் தான் வரும், அதான் அவமானம் தான் வரும். அதான் பிள்ளைய வாழ்க்கை நடந்துச்சு. எக்காரணம் கொண்டு தேவ பிள்ளைகள் கர்த்தர் ஒரு முறை வெளியரங்கமாக சொல்லிட்டார்னா அந்த காரியத்தை செய்யாது. பிள்ளையாம் போல 2வது தரம் வந்து போக சொல்லிட்டான்னா போனாலும் என்ன சொன்னார் அதை மட்டும் செய்யுங்க. ஒரு எழுத்து கூடுதலாக என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அதான்
வரிசை பார்த்தோம். அநியாயத்தின் கூலி, அநியாயத்தின் சம்பளம். வாழ்க்கையில் வஞ்சகத்தினால் விரைந்து ஓடினானா. பீதா சொல்கிறார், வஞ்சகத்தில் பிழை பண்ணிச்சுனா விரைந்து போனார். ஐயோ கிடச்சிரும், மிகவும் கனமுன்னு சொல்லிட்டு காண ரொம்ப கிடச்சுன்னு சொல்லி விரைந்து ஓடினானோ. ஜாக்கிரதை, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் வேதம் சொல்லுது கனம் அடைவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோக பக்தனை நீங்கள் நினச்சி பாருங்கள். நண்பர்களாக நினைச்சாங்க வந்து ஆலோசனை சொல்லி அநேக முறை யோபை கடிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் யோபு விட்டு கொடுக்கவே இல்லை. யோபு நினைச்சார், பதிலுக்கு பதில் வந்து பாரு, இவருக்கு வாய் மட்டும்தான் பேச முடியுது, அவ்வளோதான் சத்து இருக்குது, சரீரத்தில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் எனர்ஜி எல்லாம் போயிட்டு, சரீரத்தில் இருக்க தோற்றம் போயிடுச்சு, மாம்சம் போயிட்டு, எல்லாம் மோசமாயிட்டு. ஆனால் நல்லா பேசுகிறார், அது மட்டும் தான் அவங்களுக்கு முடியும். பேச விட்டு கொடுக்காம பேசுகிறார். நண்பர்கள் கடிந்து கண்டிக்கிறவே இல்லை. ஆனால் பாருங்கள், இப்படி நடந்துக்கிட்டே வந்துச்சு. அடுத்து எலிகு என்ற இளைஞனான ஞானி ஒருவன் பேசுகிறான். அடுத்து கர்த்தர், அவன் பேசி முடிய கர்த்தர் பேசுகிறார். பேசி முடியும் போது யோபுட்ட ஆண்டர் பேசுகிறார், கடிந்து கொண்டார் யோபுவை. நண்பர்கள் கடிந்து கொள்ளும்போது கண்டிக்கிறவே இல்லை. 38 1 முதல் 3 வரை. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போது புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. 40ஆம் அதிகாரம் முதல் 3 வருஷம் வாசிங்க. தர்க்கவல்லவர்களை வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 38 அதிகாரத்திலும் 40 அதிகாரத்திலும் கர்த்தர் யோபுவை கடிந்து கொள்ளுகிறார். அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? இடையில யோபுடைய வார்த்தைகள் அப்படி வரும். எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு நியாயாதிபதி இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் 2 பேர் தள்ள கை வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பேசுவார். இவர் படுற வேதனையில் பேசுகிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வாயின் வார்த்தையில் எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல ஆர்டர் நடத்தும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சின்ன சிக்ஷை வந்தால் போதும், இவங்க செஞ்ச சேட்டைக்கு தான் சிக்ஷை பண்ணியிருப்பார். உடனே என்ன செய்யுமா, நான் ஆணுடைய பிள்ளை தானே, ஏன் இப்படி அடித்தார், ஏன் இப்படி துன்புறுத்துறாரு, மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆண்டோட்டி டேரெக்டாக சண்டையும் போடுவாங்க. இவங்க செஞ்சதை உணரவே மாட்டாங்க. ஜாக்கிரதை. யோபு புத்தகத்தில் நண்பர்கள் பேசினாங்க, எலியும் பேசினா, இப்போ கர்த்தர் பேசுகிறார். அந்த 38 அதிகாரம் 1 வசனத்து 3 வசனம் வரைக்கும், இந்த 40 அதிகாரம் 1 வசனம் 2 வசனமும் கர்த்தர் யோபுவை கடிந்து கொள்ளுகிறார். இப்போ 4 வசனத்தில் 40 நாளில் யோபு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை கடிந்து கொள்ளுதலுக்கு ஒரு மறு உத்தரவு சொல்லுகிறான். ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, நான் நீசன், ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திருந்து. வாஸ்தமில்ல 2:19 வாஸ்தமில்ல. ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு, தாம் நேசிக்கிறவர்கள் எவ்வளோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார், ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இப்ப கர்த்தரை கடிந்து வந்துற மாத்திரத்தில் இவன் சொல்றான், உண்மைதான் ஆண்டவரே, 100% உண்மைதான் ஆண்டவரே, நான் நீசன் ஆண்டவரே, ஒத்துக்கிட்டான். இது வரைக்கும் ஒத்துக்கிறவே இல்லை. நண்பர்கள்ட்ட பதிலுக்கு பதில் அடித்தான். நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் இப்போ ஆண்டவர் பேசுகிற மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறான், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். அப்போது நான் செஞ்சது தப்பு, இனிமேல் நான் பேச மாட்டேன், அப்படி சரண்டர் ஆகிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பமா 42ஆம் அதிகாரத்தில் 3 வசனம், கடிந்து கொள்ளுதல், அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். 5 வசனம் 6 வசனம், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன்,
இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த மனஸ்தாபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். கடிந்து கொள்ளுதல யோபு கவனிக்க ஆரம்பிச்சிட்டார். விவேகி கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடந்தால் அவன் விவேகி. இந்த விவேகி தான் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் கவனிக்கலைன்னா துரோகி, நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா விவேகி. இதை செய்யாத அதை செய்யாதுன்னா நம்ம கிரேக்க பிலாசபியில் ஏன் எதற்கு எப்படி அப்படிலாம் கேள்வி கேட்டு ஞானத்தை வளர்த்துக்கொள்ள ஆசைப்படுவாங்க கிரேக்கர்கள். நாம் அப்படி இல்லை. போகாதியா, சரிங்க ஆண்டவரே, சரிங்க ஆண்டவர், இதான் அப்படி ஒபீடியன்ட், இதான் கீழ்ப்படிதல், இதான் தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சொன்ன காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இப்போ அந்த யோபு நான் நீசன், இனி நான் வாயை திறக்க மாட்டேன், வாயை பொத்திக்கிறேன். இப்போ இந்த யோபு சொல்றாரு, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாமி இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இப்போ தான் உண்மையிலேயும் யோபை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளாம் அந்த சோதனை வச்சுன்னா எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. அப்போ ஏற்பட்ட பயங்கரமான சோதனை யோபு வாழ்க்கை வந்துச்சு. இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன சோதனை வந்துட்டால் போதும், உலகத்தார போலே கண்ணு இருக்கு அந்த ஆண்டு இருக்குது, காது இருக்கு ஆண்டு இருக்கு, நான் கூப்பிடுறேன் கேட்குறாரா, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சுறாங்க. தேவசூர் காத்திரி தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக மனஸ்தாபப்படணும். ஆண்டு சொல்ல செஞ்ச காரியத்துக்காக மனஸ்தாபப்படணும். அநேக காரியங்களும் தேவனுக்கு பிடிக்காத செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டு தெரிய காட்டிட்டான்னா மனஸ்தாபப்பட்ட ஆண்டு சொல்ல 2:19 வெளிப்படுத்த விசேஷத்தின்படி ஜாக்கிரதையாக இருந்து நினைச்சிருமா அவன் மனம் திரும்பிடணும். அப்போ தான் கணத்துக்குரிய சிங்காசனத்தில் உட்கார முடியும். ஸ்தோத்திரம். இப்போ இந்த யோபு எப்படி கணப்பட்டப்பட்டான்னா 10 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிநேகிப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு என்ன கிடைச்சிட்டான்? 2 மடங்கு. அவன் முன்னாடி என்ன வச்சிருந்தான் சொல்லி 1ஆவது இடத்துல ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. 42வது இடத்துல இருக்கிற அடுத்து ஒரு லிஸ்ட் வருது. 12ஆம் வசனத்தில் ஒரு லிஸ்ட் வருது. அந்த லிஸ்ட் எடுத்து வாசித்து பாருங்க. என்ன போட்டிருக்குது? கர்த்தருடைய சமுதிரம் 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 14,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 1000 ஏர்கள் அவனுக்கு உண்டாயின. இதெல்லாம் பகுதியாக தான் 1ஆவது இடத்துல இருக்கும். இப்போ இது டபுளாக 42ஆவது இடத்துல இருக்குது. காரணம், என்னைக்கு கடிந்து கொள்வதை கவனிச்சிட்டானோ இழந்து போனதை 2 மடங்கா ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்க வல்லவர். இதுதான் கணத்துக்குரிய. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 11ஆம் வசனத்தில் இருக்கிற காரியத்தை வாசிக்க போகிறோம். என்ன அந்த காரியம் சொல்லி கேட்டிங்கன்னா, யோபு வியாதிப்பட தொடங்கி, யோபு குடும்பத்தில் நஷ்டப்பட தொடங்கி எவ்வளோ நாளாச்சு, எவ்வளோ மாதம், எவ்வளோ வருஷம் சொல்லி குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் பாருங்கள், என்னைக்கு இந்த யோபு கத்தட்ட நீசன் நான் அப்படி ஒத்துக்கிட்டானோ, நான் இனி பேச மாட்டேன், நான் ஏட்டிக்கு போட்டியாக பேச மாட்டேன், தவறுதலா நான் வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லி வாய் பொத்திக்கிட்டானோ, என்னைக்கு மனஸ்தாபப்பட்டானோ அன்னைக்கு பாருங்க, அதுக்கு அடுத்த நாளில் பாருங்க நடந்தது. 16 வருஷம் போட்டிருக்கு. எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அறிமுக அனைவரும் அவனிடத்தில் வந்து போஜனம் பண்ணி இத்தனை நாள் இவங்க எங்க போயிருந்தாங்க? சகோதரர்கள், சகோதரிகள், அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? அந்த 3 நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க 3 நண்பர்களும் வந்தாங்க. அவங்களும் கூட வந்து யோபை திட்டத்தை செஞ்சாங்க. இப்போ பாக்கி இருக்கிற அந்த சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவுகள், இவங்கெல்லாம் இப்போ தான் வர்றாங்க. என்னைக்கு நீசன் சொன்னானோ அன்னைக்கு தான் வர்றாங்க. வந்துட்டு இவங்க செஞ்ச காரியத்தை பாருங்க. சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் பண்ணப்படுவான்.
அல்லேலூயா. கர்த்தர் யோபுவை ரெட்டிப்பான நன்மைக்கு பார்த்து நான் கனம் பண்ணுகிறார். கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களுக்குள்ள உள்வாங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஆமேன் அப்படி சொன்னால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடந்ததுனால இந்த யோபுக்கு பாருங்க, இதுவரைக்கும் வரவே இல்லை சகோதரர்கள், இதுவரைக்கும் உறவுகள் வரவே இல்லை, அறிமுகமானவர்கள் எத்தனை பேர் இந்த ஊரில் பழகுறோம், அத்தனை பேர் வரல. என்னைக்கு என் தேவனை கடிந்து கொள்ள நான் கவனித்து நடத்துகிறோம், அன்னைக்கு என்னுடைய நண்பர்களை தேடி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்க காசு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொன் ஆபரணம், ஒவ்வொரு அணிகலன் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்க. பாருங்க, எல்லாமே இப்போ 2 மடங்காக மாறிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனைப்பட்டான், கஷ்டப்பட்டான். 10 பிள்ளை இழந்ததுக்காண்டி ஒரு பிள்ளை கூட எனக்கு சொல்ற ஆறுதல் சொல்றதுக்கு என் சரீரத்தை பார்த்து ஆறுதல் ஒரு பிள்ளை கூட இல்லையே. ஒரு நாள் அழுகிறான் யோபு, என் வேலைக்காண்ட ஏதாவது ஒன்று கேட்க கெஞ்சி கேட்குறாப்புல இருக்கு, எனக்காக பரிதபிக்கப்பட எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே, அழுகிறான். கர்த்தர் முதிர் வயது ஆன பிற்பாடு திரும்ப அவனுக்கு 140 வயசு எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுத்து இந்த 140 வயசு வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 பிள்ளை ஒரே நாளில் சேர்த்தா அது ஒரு சாபம். எல்லாரும் என்ன செய்வாங்க? யோப தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? என்ன பாவம் செஞ்சன மனுஷன் ஒரு நாளில் 10 பிள்ளை எழுந்திருக்கான். ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் முதல் 5 பிள்ளை 1 வயசு 2 வயசு 3 வயசு 6 மாதம் அப்படி 5 பேர் இறந்துருக்குறாங்க. எனக்கு மூத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிள்ளையே தங்களை 3 மாதத்தில் 6 வயசில் 2 மாதத்தில் இப்படிலாம் பிள்ளைகள் 5 பேர் இறந்துருக்கிறாங்க. தொடர்ந்து முதல் 5 பிள்ளைகளும் எல்லாரும் கேவலம் பேசியிருக்காங்க. இப்போ இந்த மனசு எப்படி இருக்கும், இந்த இறுதி எப்படி இருக்கும்? இந்த யோபுக்கு ஒரே நாளில் 10 பிள்ளை செத்துட்டாங்க. பக்கத்தில் கூட எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் முதிர் வயதான பிற்பாடு கூட கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தார். அது பேர் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாங்க. வேதம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதல மாத்திரம் என்னைக்கு அசட்டை விட்டுறாங்க. கடிந்து கொள்ளுதல அசட்டை என்ன செய்யாதீங்க, விட்டுறக்கூடாது. தேவசனம் இந்த பிள்ளையாம் முதல்ல கர்த்தர் போவனன் புத்திமதி சொல்றார். 2வது கழுதி வச்சு கடிந்து கொள்றார். நீதிபதியில் 29:1 என்ன சொல்லுது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். ஸ்தோத்திரம். போச்சா பிள்ளைய வாழ்க்கை போச்சா? ஒன்று தேவ ஆலோசனை ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒன்று கழுத ஒன்று கடிந்து கொண்டுச்சு, 2 கடிதல் தான். ஆனால் 29:1 சொல்லுது அடிக்கடி அடிக்கடி. உங்களுக்கும் ஆண்டருக்குள்ள கனெக்ஷனில் எந்த காரியத்திலாவது ஆண்டர் உங்களுக்கு கடிந்து கொள்கிறாரா? தம்பி தங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவர் சபையில் வச்சோ, வேத வசனத்தில் வச்சோ, சொப்பனத்திலேயோ அல்லது முதியுடைய ஆலோசனை கடிந்து கொள்கிறாரா? அந்த கடிந்து கொள்வதில் நீங்கள் என்ன கடிந்து கொள்ள கவனித்து நடங்க. கவனித்து நடந்துட்டீங்கன்னா நீங்கள் கனமடைவீங்க, நீங்கள் விவேகி ஆயிடுவீங்க. நீங்கள் கவனிக்கலை, நீங்கள் துரோகி ஆயிடுவீங்க. அதனால நீங்கள் என்ன கர்த்தர் என்ன சொல்கிறத கவனித்து நடந்துருங்க. கவனிக்காத பட்சத்தில் சடிதியில் தான் பயங்கரங்கள் ஏற்படும். தேவ சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் நாம் தேவனுக்கு துரோகியாக மாறிடவே கூடாது. கர்த்தர் சொல்ல நம்ம பேதுருவை பற்றி நல்லா நமக்கு தெரியும். பேதுரு அடிக்கடி என்ன செய்வார்? முந்தி முந்தி பேசுவார், ஜனத்தில் முந்தி முந்தி செயல்படுவார். செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்வார்? ஆண்டவர்கிட்ட பேச்சு கட்டி கிடப்பார். அற்ப விசுவாசி. ஆண்டவரே நான் நடந்து வரேன், நீங்கள் நடக்கிறீங்கல்ல, நான் உங்கள் விஷயம் தானே, நானும் நடக்கிறேன், ரைட்டு நடந்து வா. நடந்தாச்சு. ஆனால் அங்கே காற்றையும் கடலையும் பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டான்? முங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தூக்கி விட்டுக்கிட்டே ஆண்டவர் சொல்றாரு,
அற்ப விசுவாசி, லிட்டில் ஃபெய்த் ஃபெல்லோ, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார்? கர்த்தருக்கு சொல்றோம், நீ உற்சாகம் மிகுதி, நீங்கள் நடக்கிறீங்களே நான் நடக்கிறேன், ரைட்டு, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம், வா. மற்ற 14 வாசிக்கிறோம், வா. இப்போ பேச்சு கட்டு கிடக்கிறான், ஒரு துணிச்சல் உண்டு, ஆனால் துணிச்சல் மத்தியில் அவிசுவாசம் கலந்ததுனால இப்போ முங்கிட்டான். இப்போ ஆண்டவர் திட்டிக்கிட்டே தூக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஒரு கடிந்து விடுதலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரத்தில் பேதுருவை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றல் சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றல் சிந்திக்கிறா, அப்பாலே போ. என்ன சொன்னாரு? மத்தேயு 16 வாசித்து பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ பின்னாக போ சாத்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இது என் ஆவி ஆத்மா சரீரம், பார்க்குறீங்களா? என் ஆவி ஆத்மா சரீரம். இப்போ கர்த்தர் தந்த ஆவி என் தீவமாக எனக்குள்ள வாசம் செய்யுது. இதே மனுஷன் மனைவி கணவனுக்கு சண்டை வந்துடுச்சு, பிள்ளைகிட்ட கோபப்படுறப்பல காரியம் வந்துட்டு டக்குன்னு கடூரமான கோபமுகமாக மாறுது. உண்மையிலேயே அது ஏன் ஆவியா? சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. திடீர்னு ஒருத்தன் வருவான், திடீர்னு உள்ள புகுந்துருவான், அவன் பயங்கரமான காரியங்களை செய்வான். இனி கெட்ட பேர் உண்டாக்கிட்டு என்ன செய்வான்? அவன் போயிடுவான். இப்போ யார் வந்தா? பேதுருக்குள்ள கர்த்தர் யாரை கடிந்து கொண்டாரு? பேதுருவை இல்லை, சாத்தானே. அப்பாலே போ சாத்தானே. நல்லா கவனமா இருங்க. இந்த பேதுரு முந்தி வர்றதுனால இவன் தான் நமக்கு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி பேதுட்ட வந்து உள்ளே வந்துட்டான். தேவ திட்டத்தை குலைக்கிறக்காண்டி தேவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். தேவசம் இருக்க தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எக்காரணம் கொண்டும் தேவ திட்டத்துக்கு உறவை நம்ம பயன்படுத்துகிற நேரத்தில் ரொம்ப அமைதியாக போகிறது, பொறுமையாக போகிறது ரொம்ப உத்தமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்லுதில் ஆண்டவர் வேதம் சொல்லுது, தாம் நேசிக்கிற புத்திரர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். நம்ம 2:19 வாசித்தது. எபிரேயர் 12:5 வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ சிக்ஷையை அற்புதமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுட்ட எத்தனை தடவை திட்டினான், சரி, இவன் என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? ஆண்டை விட்டு விலக மாட்டான். ஆண்டு கேட்டார் ஒரு நாள் யோவான் 6 நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்டார். அதுக்கு முந்தி இந்த பேதர் தான் பதில் சொன்னார். எல்லாரும் சும்மா இருப்பாங்க, பேதர் மட்டும் முந்தி வந்து பதில் சொல்கிறார். இல்லை ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு எல்லாரும் என்னை யார் சொல்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. பேதுரு சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து. ஆண்டு சொன்னார். ஒரு நாளில் பிசாசு உள்ளே கடந்துட்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் பேசினா கடிந்து கொண்டார். ஒரு நாளில் ஆண்டு சொல்கிறாரு, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரமபிதா தான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த ஆவிக்குள்ள சில நேரத்தில் அசுத்தாவி வந்து வேலை செய்யுது, சில நேரத்தில் பரிசுத்தாவியோட வெளிப்பாடுகள் கிடைக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். சரி, அடுத்தபடியாக இந்த பேதுரு ஆண்டு சொல்றாரு, இந்த ராத்திரியில் எல்லாரும் என்னைட்டு ஓடி போவீர்கள், சிதறண்டு போயிடுவீர்கள், நான் ஒருத்த மாத்திரம் இருப்பேன், ஆனாலும் பிதா என்னோடு கூட இருக்கான்னு சொன்னார். இப்போ ஒரு பேதுரு ஒரு வீரவசனம் பேசுகிறார். என்ன வசனம் பேசுகிறாரு? அன்று எல்லாரும் போனாலும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், எல்லாரும் போனால் நான் போக மாட்டேன். ஆண்டு சொன்னார், இன்னைக்கு விடிய காலம் ஒரு சேவல் கூ, அது
கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வேன்? 3 தரம் என்னை மறுதளிப்பேன். மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னா. ஆனால் பாருங்க, மறுதளிச்சிட்டான். ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தபடியாக இப்போது ஆண்டர் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச மாத்திரத்தில் பார்த்தார் பேதுரு. ஆண்டர் பந்தி இருக்கும்போது சொல்லியிருக்காரு, பட்டயம் இல்லாமல் ஒரு வஸ்திரத்தையாவது விட்டு பட்டயத்தை பெற்றுக்கொள்ளக்கணும்னு சொன்னார். பட்டயம் வச்சுருக்கான் பேதுரு. இப்போது ஆண்டர் பிடிச்ச மாத்திரத்தில் ஒரு சேவனுடைய காதை, வலது காதை நினச்சினா டக்குன்னு வெட்டிட்டான். ஆண்டர் அவனை சுகமாக்கிட்டு பேதுரு பார்த்து சொன்னார், உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுத்து பட்டயத்தினால் மடிவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, ஆளுடைய சமூகத்தில் இந்த பேதருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம பார்த்துட்டே வரோம். முந்தி செய்வார். சில நேரத்தில் ஆண்டவர் கண்டித்து கொள்வார். அநேக நேரங்களில் பேதர் செஞ்ச காரியங்களை கர்த்தர் திட்டுவார். இந்த பேதர் தான் பின்னாடி ஆளுடைய சமூகத்தில் ஊழியத்தை செய்கிறார். பிரதான அப்போஸ்தலராக இருந்து செய்கிறார். அப்படி செய்யும்போது முந்தி தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தவர் 2ஆம் அதிகாரத்துலையும் இவர் தான் முதல்ல முந்தி பிரசங்கம் பண்ணுறார். இவர் பண்ண பிரசங்கத்தில் தான் 3000 பேர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார், சேர்த்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் ஆலயத்துக்கு போகிற இடத்துல பிறவி சப்பானியை பார்க்குறாங்க. 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட பேதுரு தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பேதுரு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிற பொழுது இவன் என்ன செய்யப்படலை? சோர்ந்து போகவே இல்லை. வேண்டாம், இந்த ஆண்டு வேண்டாம், மறுதளிச்சு போகவே இல்லை. கடைசியில் பார்த்தேன், நான் நிலச்சி நின்றதுனால, சோர்ந்து போகாமல் இருந்தனால இந்த பேதுரு வச்சு தான் கர்த்தர் ஊழியத்தை தொடங்குகிறார். இந்த பேதுரு வச்சு தான் சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேதுரு வச்சு தான் அற்புதங்களை செய்கிறார். இந்த பேதுருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. என்னிடத்தில் உள்ளதை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் பேதுருட்ட இருக்குது. இயேசுவில் வைக்கிற விசுவாசம் பேதுருட்ட இருக்கு. கொடுத்த மாத்திரத்தில் இது வரைக்கும் 4 பேர் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பிச்சை வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு பேதுரும் யோவானோடு சேர்ந்து இந்த பிறவிச்ச பண்ணி நினைச்சான். வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பேதுருவை கொண்டு தான் கர்த்தர் மகிமையான காரியங்களே அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 3ஆம் அதிகாரம் 14, 16 14 15 16 3 வசனங்கள் வாசிங்க. அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். என்னைக்கு பேதுரு மறுதளிச்சு போனாரோ, இயேசுவே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சாரோ, இந்த பேதுரு இன்னைக்கு நாங்கள் சாட்சிகள். நீ அடிச்சாலும் சரி, கொண்டாலும் சரி, நாங்கள் சாட்சிகள். 16 வருஷத்துல அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற ஈவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. எத்தனை கூட்டம் இருந்தாலும் சரி, இந்த பேதுரு ஒரு நாளில் 14ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்தில் அற்ப விசுவாசியேன்னு சொன்னார். ஏசுநாதர் பேதுரு பார்த்து, இந்த பேதுரு இன்னைக்கு சொல்லாரு, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பயங்கரமான விசுவாசத்தில் இருக்கிற பேதுரு கடிந்து கொள்ளப்பட்டதை சோர்ந்து போகாமல் கவனித்து நடந்த பேதுரு இப்போ கனம் பண்ணப்படுகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. பேதுரும் யோவானு பேசுகிற தைரியத்தை பார்க்குறாங்க. அவங்களா பேசிக்கிறாங்க.
வேத வசனங்களை பிட்டு பிட்டு வைக்கிறாங்களே இவங்க படிப்பு அறிவு இல்லாதவங்கல்ல, இவங்களுக்கு எப்படி வேத வசனம் தெரியும்? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டாலும் சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்தி செல்வார். சகல சத்தியத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் என்னைக்காவது வேத வசனம் வாசித்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமையே அந்த வசனத்தை கர்த்தர் உங்களை சொல்லுவார். உங்களை வச்சு பேசுவார். அவங்களுக்கு தேற்றப்படுதலாக இருக்கும், அவங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் என்னைக்கோ ஒரு வாசித்திருப்பீங்க, அல்லது என்னைக்கோ ஒரு வசனத்தை கேட்டிருப்பீங்க. அன்னைக்கு அந்த விசுவாசிக்கு அல்லது அந்த தேவ பிள்ளைகளுக்கு அல்லது அந்த உலகத்தாருக்கு நீங்கள் நின்று பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த ஊழியத்தின் பாதையில் போகும்போது ஒரு குடும்பத்தில் அவங்க குடும்பத்துடைய காரியங்களாக சொல்லிகிட்டே வருவாங்க. புதுசாக சந்திக்கும் போது சொல்லிக்கிட்டே சொல்லி முடியும் போது ஒரு சமாதானமாக இருக்குங்க அப்படிம்பாங்க. தேவ சமூகத்தில் இந்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்களை சொல்லுகிற பொழுது அவங்களுக்கு இந்த தெய்வீக சமாதானம் சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இப்போ 4வது இடத்துல 2 வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகளாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். எல்லாரும் ஏசுனாரி வெறுத்தாங்க, சீடர்களையும் வெறுத்தாங்க. இப்போ பேதுரு அதே பச்சையாக போட்டு உடைக்கிறாரு. வீடு கட்டுகளாகிய உங்களால் அற்பம் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். பெரிய சுவிசேஷ வசனத்தை சொல்றார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்க மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. தீர்க்கமான ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி சொல்றார். இந்த வசனத்துக்குள்ள அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கு. நல்லா வாசித்து பாருங்க. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷனுக்குள்ளே இயேசுவின் நாமம் மட்டும்தான், வேற யாராலும் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்தில் கிரேக்கர் காலம், ரோமர் காலமும் கிரேக்கரும் ஒட்டி இருந்த காலம். இந்த கிரேக்கருக்கு என்ன செய்வானா, ஞானம் 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 பெற்றவங்க தான், ஞானத்தில் வளர்ந்தவங்க தான், ஞானத்தில் முக்தி அடைவங்க தான் பரலோகம் போக முடியும். இப்படி ஞானத்தை பற்றியே தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இயேசுவின் நாமம் தாங்க ரட்சிப்பு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு இல்லாமல் வேறு வழியே கிடையாது. அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. எனவே ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகள் கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கடிந்து கொள்வது கவனித்து நடப்போம். அநேக முறை ஒரு காரியம் சொல்லி சொல்லி ஆண்டு உங்களை கடிந்திருக்காரா, உங்கள் செய்கையை மாற்றுங்க, உங்கள் செயல்களை மாற்றுங்க. கர்த்தர் பேசியிருக்கிறாரா, இனி கர்த்தருடைய சமூகத்தில் பிழையாம் போதனை நான் நடக்கக்கூடாது. உபச்சாரமும் விக்கிரங்கள் படைச்சது மட்டும் பிழையாம் போதனை கிடையாது. வழியை திருப்புறது, வஞ்சகத்துக்காண்டி பொய் சொல்கிறது, அநியாயத்தின் கூலியை வாங்கிறதுக்காண்டி எதாவது ஒன்றை சொல்லி நினைக்கிறது வாங்கிடணும். அதுக்காண்டி அவன் செஞ்சா இந்த பிழையாம் போதனை மட்டும் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னு சொன்னால் அவன் கனமடைய வேண்டியவன், நல்ல நீதிமானாகவே மறிக்க வேண்டியவன். ஆனால் அவன் லட்சையும் தரித்திரத்தையும் அடைஞ்சு அவன் வாழ்க்கையில் இழந்து போனான். கண்கள் மூடி செபிக்கலாம். எக்காரணம் கொண்டும் கடிந்துள்ளதை குறித்து 4 நாட்கள் தியானிச்சிருக்கிற, வசனத்தை கேட்டிருக்கிற, வசனம் சொல்லியிருக்கிற நானும் நீங்களும் எந்த காரியத்திலாவது கர்த்தர் வசனத்தின் மூலம், ஊழியக்காரன் மூலம், தேவ மனுஷர்கள் மூலம், தேவ செய்தியின் மூலம் கடிந்து கொள்கிறாரோ கவனித்து நடப்போம். அதில் ஒரு கனம் உண்டு, கனம் அடைவோம், விவேகியாக இருப்போம். எக்காரணம் கொண்டு துரோகியாக மாறிப்போக வேண்டாம். என்னாலும் தேவனுக்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி இந்த கனத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா.
மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தம் எங்களில் தொனித்ததற்காக நன்றி. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் கவனித்து நடக்க விவேகியாய் காணப்பட்டு கனமடைய உதவி செய்யும். நாங்கள் தேவனுக்கு துரோகியாய் போன பிழையாமை போல இருந்து விடாவிடிக்கு எங்கள் வாழ்வில் நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட யாவரையும் சொல்ல ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஆண்டு கொள்ளும், கனத்துக்குரிய பாத்திரங்களை நடத்தி செல்லும். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேளும். ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென்.